ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் யூனிட் 5 மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். பிசிக்ஸ்ல இது கொஞ்சம் ட்ரிக்கியான சாப்டர்னு நினைப்பாங்க. ஆனா பயப்படாதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். ஓகே, ரெடியா? நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஒரு சின்ன காம்பஸ் எடுத்தா கூட அது ஏன் எப்பவுமே கரெக்டா நார்த் டைரக்ஷனை காட்டுது? ஈஸ்டோ வெஸ்டோ காட்டாம ஏன் நார்த் மட்டும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க, இந்த கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக். ஃபர்ஸ்ட், அ கம்பஸ் இஸ் பிக் சீக்ரெட். அந்த காம்பஸோட ரகசியம் என்னன்னு பார்ப்போம். அடுத்து, தி எலக்ட்ரான்ஸ் வேர்ல்பூல், ஒரு அனாலஜியோட கோர் கான்செப்டை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம், தி பிசிக்ஸ் ஆஃப் அ மேக்னெட், எக்ஸாமுக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ். அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ட்ராப்ஸ் டு அவாய்ட், என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஃபைனலி, கனெக்டிங் த டாட்ஸ், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் பிக்சர் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பிளான். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு அவர் ஃபர்ஸ்ட் செக்ஷன். அந்த கம்பஸோட பெரிய ரகசியம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆணிவேர், த ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் மேக்னெட்டிசம், அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். அந்த பெரிய ரகசியத்துக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன தெரியுமா? மூவிங் சார்ஜ். அவ்வளோதான், சிம்பிள். மேக்னெட்டிசம்ங்கிறது ஒரு மேஜிக்கோ மாயமோ இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் பிசிக்ஸ். எலக்ட்ரான்ஸ் மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் எப்போ மூவ் ஆகுதோ அப்போ அந்த மூவ்மெண்ட்னால வர்ற ஒரு எஃபெக்ட் தான் மேக்னெட்டிசம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சார்ஜ் ஒரே இடத்துல ரெஸ்ட்ல இருந்தா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். ஆனா அதே சார்ஜ் எப்போ நகர ஆரம்பிக்குதோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட கூடவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகும். ஸோ த பாட்டம் லைன் இஸ் மூவிங் சார்ஜஸ் கிரியேட் மேக்னெட்டிசம். இது ஆணி. சரி, மூவிங் சார்ஜ் கிரியேட்ஸ் மேக்னெட்டிசம்னு சொல்றது ஈஸி. ஆனா அதை மனசுல எப்படி பதிய வைக்கிறது? அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு சூப்பர் அனாலஜி பார்க்க போறோம். இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. என்னன்னு பார்க்கலாமாங்க? ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா போகும்போது அங்க ஒரு சுழல், ஒரு வேர்ல்பூல் ஃபார்ம் ஆகும்ல. அந்த வேர்ல்பூல் என்ன பண்ணும்? அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே இழுக்கும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் ஒரு பாத்ல வேகமா மூவ் ஆகும்போது அதை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ்ல ஒரு மேக்னெட்டிக் வேர்ல்பூல், யானி ஒரு சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. சோ சிம்பிள், ரைட்? த வேர்ல்பூல் எஃபெக்ட். ஓகே, இப்போ அந்த வேர்ல்பூல் அனாலஜி மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மல் என்சிஇஆர்டி டெஃபினிஷன்ஸ்க்கு போவோம். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத அப்படியே பார்க்கலாம். பாருங்க, என்சிஇஆர்டி என்ன சொல்லுதுன்னு. The magnetic field lines are a visual and intuitive realization of the magnetic field. இந்த லைன்ல ரெண்டு முக்கியமான வார்த்தை இருக்கு, visual and intuitive. அதாவது என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம பார்க்கறதுக்காகவும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வரைகிற இமேஜினரி லைன்ஸ் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதுதான் எக்ஸாம்ல நீங்க எழுத வேண்டிய கரெக்ட் வேர்ட். ஆல்ரைட், இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸோட கேரக்டர், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இது எப்பவுமே கண்டினியூவஸ் க்ளோஸ் லூப்ஸ். அதாவது நார்த் போல ஸ்டார்ட் ஆகி சவுத் போலுக்கு போய் மேக்னெட்குள்ள திரும்ப நார்த் போலுக்கே வந்துடும். ஸ்டார்ட் எண்டுன்னு கிடையாது. இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு லைன்ல நம்ம ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சென்ட் அந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியோட டைரக்ஷனை சொல்லும். ரொம்ப சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 3, லைன்ஸ் எங்க ரொம்ப நெருக்கமா டென்ஸா இருக்கோ அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். எங்க தள்ளி தள்ளி இருக்கோ அங்க ஃபீல்ட் வீக்கா இருக்கும். ஃபைனலி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு லைன்ஸ் எப்பவுமே ஒன்ன இன்டர்செக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்? ஒருவேளை இன்டர்செக்ட் ஆனா அந்த பாயிண்ட்ல ரெண்டு டேஞ்சென்ட் வரையலாம். அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டுக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்க முடியுமா? இம்பாசிபிள். அதனால தான் தே நெவர் இன்டர்செக்ட். சரி, மூவிங் எலக்ட்ரான் தான் காரணம்னு பார்த்தோம். அதை வச்சு ஒரு இரும்பு துண்டு எப்படி ஒரு பெரிய மேக்னெட்டா மாறுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஆட்டம்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுத்தி வருது, ஆர்பிட். ஆனா அதே நேரத்துல அது அதையே சுத்திக்கிடுது, ஸ்பின். இந்த ரெண்டு மூமெண்ட்டும் ரிமெம்பர் மூவிங் சார்ஜ். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு குட்டி டைனி மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். ஸ்டெப் 2, இப்போ ஒரு ஆட்டம்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் பேர்ட் அப் ஆகி அவங்களோட மேக்னெட்டிக் எஃபெக்டை கேன்சல் பண்ணிடும். ஆனா சில அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா அந்த ஆட்டம்க்கு ஒரு நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். அதாவது அந்த ஆட்டமே ஒரு டைனி மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸ்டெப் 3, இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அலைன்மெண்ட் இஸ் கீ. ஒரு நார்மல் இரும்பு துண்டுல இந்த கோடிக்கணக்கான அட்டாமிக் மேக்னெட்ஸ் எல்லாம் ஒரே கலவரமா ரேண்டமா ஒவ்வொரு டைரக்ஷன்ல திரும்பி இருக்கும். ஆனா நம்ம அதை ஒரு மேக்னெட்டா மாத்தும்போது இவங்க எல்லாரும் அட்டென்ஷன் சொன்ன மாதிரி ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆவறாங்க. ஸ்டெப் 4, இப்ப என்ன ஆகும்? இந்த எல்லா குட்டி குட்டி மேக்னெட்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஒன்னு சேர்ந்து ஆட் ஆகி நம்ம பார்க்குற அந்த பெரிய பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே,
இனிமே தியரியா வச்சு நிறைய பேசியாச்சு. வாங்க இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். ப்ராப்ளம பாருங்க. ஒரு கம்பஸோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அதை நம்ம மியூன்னு சொல்லுவோம். அது 0.5 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் B ஓட 30 டிகிரி ஆங்கிள்ல இருக்கு. அந்த B ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 50 × 10⁶ டெஸ்லா. கேள்வி என்னன்னா வாட் இஸ் த டார்க், அதாவது அந்த கம்பஸ் மேல எவ்வளோ திருப்பு விசை ஆக்ட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபார்முலா என்னன்னா டவு இஸ் ஈக்குவல் டு மியூ பி சைன் தீட்டா. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் ஒன்னொன்னா உள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் மியூக்கு 0.5, அடுத்து பிக்கு 50 × 10⁻⁻⁶. ஃபைனலி சைன் தீட்டால தீட்டா வந்து 30 டிகிரிஸ். ஸோ சைன் 30 டிகிரிஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைன் 30 டிகிரிஸோட வேல்யூ என்ன, 1/2 ஆர் 0.5. ஸோ இப்போ கால்குலேஷன் என்ன ஆகுது, டவு இஸ் ஈக்குவல் டு 0.5 டைம்ஸ் 50x × 10⁻⁶ டைம்ஸ் 0.5. சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். And the answer is 1.25 into 10⁻⁻5 நியூட்டன் மீட்டர். இப்போ இந்த நம்பர் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்குல்ல, 10⁻⁻5ல இருக்கு. அது உண்மைதான். இது ரொம்ப ஒரு சின்ன திருப்பு விசை. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம கம்பாஸ் நீடல் எவ்வளோ லைட் வெயிட்டா சென்சிட்டிவா இருக்கும். அந்த சின்ன நீடலை திருப்பி கரெக்டா நார்த்துக்கு அலைன் பண்றதுக்கு இந்த சின்ன ஃபோர்ஸே போதும். So this number makes perfect sense. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நம்ம அதை எக்ஸாம் ட்ராப்ஸ் ஆர் சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லலாம். இந்த தப்புகளை அவாய்ட் பண்ணாலே நம்ம மார்க்ஸ் சேஃப். முதல் ஆபத்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது எலக்ட்ரிக் சார்ஜஸ் மாதிரி மேக்னெட்ஸ்லயும் மேக்னெட்டிக் சார்ஜஸ் இருக்குன்னு. நார்த் போல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரியும் சவுத் போல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மாதிரியும் பார்க்கறாங்க. நோ, that is completely wrong. Magnetic poles are not charges. அது வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுதுங்கிற இடம் தான். அதனால தான் நீங்க ஒரு மேக்னெட்டை உடைச்சா கூட உங்களுக்கு தனியா ஒரு நார்த் போலும் சவுத் போலும் கிடைக்காது. உடைச்ச பீஸ்லயும் நார்த் அண்ட் சவுத் இருக்கும். பிகாஸ் ஐசோலேட்டட் போல்ஸ் யானி மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த காமன் மிஸ்டேக், பெரிய மேக்னெட்னா அது கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறது. இஸ் இட் ட்ரூ? Absolutely not. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கிரவுட் இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. அங்க ஸ்ட்ரென்த் இருக்குமா? இல்ல. ஆனா ஒரு சின்ன ஆர்மி குரூப்பா எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல டிசிப்ளின்டா மார்ச் பண்றாங்க. அங்க பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே தான் இங்கேயும். ஒரு மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் அதோட சைஸ்ல இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஆட்டாமிக் டைபோல்ஸோட அலைன்மெண்ட்ல தான் இருக்கு. ஒரு சின்ன பெர்ஃபெக்ட்லி அலைன்டு மேக்னெட் ஒரு பெரிய அலைன்மெண்ட் சரியா இல்லாத மேக்னெட்டை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிமெம்பர் திஸ் கோல்டன் ரூல். ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் அலைன்மெண்ட், நாட் ஃப்ரம் சைஸ். ஆல்ரைட், இப்போ நம்ம படிச்ச குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு பிக் பிக்சர் பார்க்கலாம். இந்த சாப்டர் எப்படி உங்க சிலபஸ்ல ஃபிட் ஆகுது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னு கனெக்ட் பண்ணா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர் யூனிட் 4 ஞாபகம் இருக்கா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அங்க நம்ம ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பார்த்தோம்? ஒரு வயர்ல கரண்ட் பாஸ் ஆனா அதை சுத்தி ஒரு கம்பஸ் நீடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது கரண்ட் கிரியேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை அங்கே பார்த்தோம். ஆனா ஏன் எப்படிங்கிற கேள்வி அங்க இருந்துச்சு. இந்த யூனிட் 5 அந்த வை அண்ட் ஹவுக்கு பதில் சொல்லுது. இங்க தான் நம்ம ஆழமா உள்ள போய் பார்க்கறோம். ஓ, கரண்ட்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், அதாவது மூவிங் சார்ஜஸ். ஸோ மூவிங் சார்ஜஸ் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காரணம்னு இப்ப தெளிவா கனெக்ட் பண்ணிட்டோம். சரி, இப்போ ஒரு குயிக் சம்மரி. எக்ஸாம் ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், மேக்னெட்டிசமோட சோர்ஸ் என்ன? சிம்பிள், மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். Second, every atom can be a tiny magnet. ஏன்? Because of electron spin and orbit. Third, ஒரு பெரிய மேக்னெட்ல இருக்கிற மேஜிக் என்ன? அலைன்மெண்ட். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அட்டாமிக் மேக்னெட்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல லைன்ல நிக்கிறது தான். Fourth, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே க்ளோஸ் லூப்ஸா தான் இருக்கும். Because there are no magnetic monopoles. And finally, அந்த கோல்டன் ரூல், ஸ்ட்ரென்த்துக்கும் சைஸுக்கும் சம்பந்தம் இல்ல. ஸ்ட்ரென்த் comes from alignment. இவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸோட சாரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் தாட். நம்ம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், மூவிங் சார்ஜஸ் கேன் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டா? இப்போ இதை திருப்பி போட்டு யோசிச்சு பாருங்க. வாட் இஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் செல்ஃப் மூவ்ஸ் ஆர் சேஞ்சஸ் நியர் அ வயர்? மூவிங் சார்ஜ் கேன் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா மூவிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன கிரியேட் பண்ணும்? ஒரு சின்ன ஹிண்ட், இதுக்கு பதில் தான் பிசிக்ஸ்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனா உண்டாக்குச்சு. அண்ட் அதுதான் நம்ம அடுத்த சாப்டரோட பேஸ். யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.